தாண்டவம் என்னதான் அவ்வளோ பெரிய கோவக்காரனாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு கலைஞன். அவன் வந்து ஒரு நல்ல ஆர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னு தான் முடிக்கணும். அப்படி ஏன்னா அப்படி இல்லைன்னா நான் தாண்டவம் கேரக்டரை ரொம்ப அப்படியே அவன் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் என்ன நீ பெரியவனா அப்படின்ற மாதிரி வைக்கவே கூடாது. அந்த இங்கே வந்து எல்லா கேரக்டருமே ஒரு கிரே ஷேட் இருக்கணும். யாருமே வந்து பியூர் பிளாக்கும் இல்லை பியூர் ஒயிட்டும் இல்லை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் இந்த இது வந்து எழுதணும். ஏன்னா நிஜமாக மனுஷங்க வந்து அப்படி தான் இல்லைங்களா? இங்கே யாருமே வந்து அப்படியே ஃபுல் நல்லவனும் நம்ம சொல்லிட முடியாது. அவனுக்குள்ளே ஒரு கிரே ஷேட் இருக்கும். அது மாதிரி ஃபுல் கெட்டவனு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தாண்டவத்தோட ஒரு நல்ல சைடை வந்து இந்த இடத்துல காமிச்சு முடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்டாக முடிக்கணும். இப்போ அப்போ வந்து தாண்டவம் மேலே இருக்க கோவம்லாம் ரெஸ்பெக்டாக மாறும் எல்லாருக்குமே. அது அந்த க்ளோஷர் வந்து எனக்கு இருக்கணுங்கிறது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு அதுதான் இந்த சீனில் மெயினாக நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சது. அவர் ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார். ஏன்னா ஏன் பேசலை அப்படின்னா அந்த எழுந்து வந்ததுக்கப்புறம் பேசினார்னா அவரோட கெத்து குறைஞ்சிரும். தாண்டவமாகவே சாகணும். என்னால் உன்னை பாராட்டவும் முடியல, ஆனால் பாராட்டம் இருக்கவும் முடியல, அதுக்கு என்னால் எந்த வார்த்தையும் பேச முடியல அப்படின்னு சொல்லி அந்த காலில் விழுந்து சாகிறதோடு இப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சீனோட மெயினான யோசனை.